வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் கலாட்டா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தியின் நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இந்த கிளேயோட அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லி விநாயகர் வந்தாச்சு. 3 நாள் முன்னாடியே எங்கள் வீட்டில் வந்து உக்காந்துட்டாங்க. எப்படி தான் பூஜை பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 3 டேஸ் முன்னாடியே ஹாப்பி பர்த்டே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணேஷா எங்கள் வீட்டில் வந்து உக்காந்தாச்சு. ஸோ ரொம்ப அழகான ரொம்பவே சூப்பரான ஒரு கணேஷா எங்கள் வீட்டில் ஒரு விநாயகர் இந்த வருஷம் ரொம்ப அழகாக இருக்கிறது. கூடவே இந்த யானையும் வரப்போகுது எங்கள் வீட்டுக்கு. சரி, விநாயகர் சதுர்த்தியின் வாழ்த்துக்களோடு இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஸோ அழகான ஒரு விநாயகர் இந்த தடவை. ஸோ உங்கள் வீட்டில் நீங்களே எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எனக்கு போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அப்புறமா விநாயகருக்கு சூப்பரான ஒரு கோலங்கள் போட்டாச்சு. அப்புறமா இங்கேயும் ஒரு பிள்ளையார் வச்சுருக்கோம். வாசலில் கூட ஒரு பிள்ளையார் வச்சுட்டு உள்ளே வரும்போது அங்கேயும் ஒரு இங்கே வந்து சாணத்தில் வச்ச ஒரு பிள்ளையார் இருக்கிறது. உள்ளே விநாயகருக்கு முன்னாடி இன்னொரு மஞ்சள் விநாயகர் இங்கே இருக்கிறாங்க. ரொம்பவே குட்டி விநாயகர். அவங்க அம்மா அதுக்கு மேலே ரொம்ப குட்டியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து சக்தி கணபதி. ஸோ இந்த வருஷம் எங்கள் வீட்டில் சக்தி கணபதி வந்திருக்காங்க. ஒரே மாதத்தில் 3 பண்டிகை இல்லைன்னா ஆஃப்கோர்ஸ் 4 பண்டிகைகள் எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே அழகாக ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விநாயகர் இங்கே இந்த வருஷம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜேஸ்வரி, வாவ் கலாட்டா சார்பில். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? சரி, அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? மீண்டும்